எல்லாருக்கும் ஹாய். இந்த வீடியோ வந்து ஒரு 2-3 வீக்ஸ்க்கு முன்னாடி வந்து ஷூட் பண்ணது. ரொம்ப நாள் ஆச்சு, நான் எடிட் பண்ணவே மறந்துட்டேன். ஸோ இன்றைக்கி தான் எடிட் பண்ணி போடுறேன். இதில் வந்து சிகப்பு கவுனி அரிசி வச்சு முப்பேட்டோ அப்படின்ற ஒரு ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ணியிருந்தோம். அது எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நாங்கள் 2 கப் சிகப்பு கவுனி அரிசியை முந்தின நாள் நைட்டு எடுத்து ஊற வச்சாச்சு. அது ஒரு 3 hours ஊறி இருக்கும். அது ஊறினதுக்கப்புறமா அதை நாங்கள் நல்லா வடிகட்டி காய வச்சாச்சு. அப்புறமா அடுத்த நாள் ஒரு 3 மணிக்கு போல் தான் செய்ய ஸ்டார்ட் பண்ணோம். நல்லா காஞ்ச அந்த அரிசியை எடுத்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தாச்சு மாவா. அப்புறமா அதில் கொஞ்சமாக ஒரே ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு போட்டு தண்ணி ஊற்றி சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சாச்சு. அதுக்கப்புறமா மாவு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு உள்ள ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு தேங்காய் துருவலும் ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறமா அந்த மாவு ஊறினதுக்கப்புறமா இந்த மாதிரி தான் வாழை இலையில் அதை வந்து தட்டி வட்டமாக தட்டிட்டு அந்த ஸ்டஃபிங் எடுத்து அதுக்குள்ளே வைக்கணும். அப்புறமா நானும் அதை எப்படி பண்ணணும் அப்படின்றத கற்றுக்கிட்டு ஒன்று ஒன்றா பண்ணி உள்ளே வச்சுட்டு இருந்தேன். எல்லாத்தையும் இட்லி குண்டானில் போட்டு வேக வச்சுட்டு அப்படியே சைடில் வந்து ரவா லட்டு, எல்லோ லட்டு இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம். இது வந்து எதுக்குன்னா என்னோடய ஃப்ரெண்டு வந்து அவங்களோட வீட்டுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி சொல்லி சொன்னாங்க. அதனால செஞ்சுட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம். இப்படி தான் இருந்துச்சு. எனக்கு வந்து பெரும்பாலும் ஸ்வீட் ரொம்ப பிடிக்காது. ஆனால் இது எனக்கு பிடிச்சிருந்துச்சு இந்த ஸ்வீட்டு. நீங்கள் இது முன்னாடியே சாப்பிட்ருக்கீங்களா, ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறமா எல்லோ லட்டுக்கு கடலை மாவு கொட்டி மாவு வந்து கரைக்க ஆரம்பித்தாச்சு. கடலை மாவு ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் ரவா லட்டு வந்து பிடிக்க ஆரம்பிச்சாச்சு எல்லாருமா சேர்ந்து. ஃபைனலாக எல்லோ லட்டுக்கும் வந்து பூந்திலாம் ரெடி பண்ணி சுகர் கரைசல்லாம் அதில் ஊற்றியாச்சு. ஊற்றிட்டு எல்லா லட்டையும் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. எல்லா லட்டும் பிடிச்சி முடிச்சுட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்தோம். எல்லாமே நல்லா சூப்பராக வந்துச்சு, டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாருக்கும் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.